Hi, buddies. Welcome to Infinity Doctors Education Council. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா JW எக்ஸாம் பற்றி பேசுகிறோம். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் பற்றிலாம் டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதெல்லாம் ஓவராலாக ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா JW எக்ஸாம் பற்றி பேசுகிறோம். JW எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஏன் எழுதணும், எதுக்காக எழுதணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு அதை பற்றி ஒரு பேசிக் அவுட்லைன் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சவங்க மேற்கொண்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை பற்றி எங்ககிட்ட கேளுங்க. தெரியாதவங்க இதை ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு என்ஜினியரிங்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸ் படிக்கணும் நேஷ்னல் லெவலில் அப்படிங்கிற ஒரு கனவு கூட நிறைய பேருக்கு இருக்கும். இந்த JEE எக்ஸாம் ஏன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IITs, IIIT, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறதுங்களா NITs. ஸோ இப்போ இங்கெல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா த்ரூ JW தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ JEE மெயின்ஸ் இருக்குது, JEE அட்வான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது யாரெல்லாம் எழுதணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இப்போ ஓவராலாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் JW மெயின்ஸ் இது பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ இயர் நடக்கும். JEE அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அ இயர் நடக்கும். இது NITs, IIITs, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு JEE மெயின்ஸ் வரைக்கும் போதும். இல்லை எனக்கு IIT தான் கனவு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ JEE அட்வான்ஸ் எக்ஸாம். இப்போது JW மெயின்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், உங்களுக்கு JW பார்த்தீங்கன்னா இயர்லி 2 டைம்ஸ் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஜானில் நடந்துட்டுருக்கோம். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் ஆன் ஏப்ரல் மந்த். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவையும் எழுதலாம், இல்லை 2 தடவையும் எழுதலாம். ஸோ இது எப்படி எடுப்பாங்கன்னா எது பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கை அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு JW எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஃபெயில் அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஸ்கோர் கார்டு வந்துடும். இதில் கிவ் அ பர்சன்டைல். இப்போ பர்சன்டைல்னால் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் டு ரைட் 3 years ஃபார் 3 years. என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக 2024 இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் 2024 அட்டன் பண்ணலாம். அடுத்து 2025 அட்டன் பண்ணலாம். அகெயின் 2026 நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2024 எழுதினாலும் எழுதாட்டியும் அது கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 இயர்ஸ்க்குமே நீங்கள் எலிஜிபிள். தீஸ் ஆர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th மார்க் 75% நீங்கள் ஸ்கோர் பண்ணும். இது 75% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, ஓவரால் பர்சன்டேஜ். ஸோ இந்த ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75% இருக்கணும். இல்லை நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க, SC ST அந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு 65% இருக்கணும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 3 hours. இப்போ இந்த JW எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் எழுத மாட்டாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கும் இருக்கும், பிளானிங் படிக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஸோ இப்போ பிளானிங் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிளானிங்லாம் இருக்குது விஜயவாடாவில், அண்ட் தென் நியூ டெல்லி, அப்புறம் போபாலெலாம் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் இருக்குது. ஸோ அதுக்குமே JW எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours இருக்கும். ஸோ இது மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 75 questions இருக்கும். ஃபிசிக்ஸ் 25, கெமிஸ்ட்ரி 25, மேத்தமேட்டிக்ஸ் 25 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்டுகெதர் உங்களுக்கு 75 questions இருக்கும். ஓவரால் மார்க் பார்த்தீங்கன்னா 300 marksக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் ஒன் கரெக்ட் ஆன்சர் வுட் கேரி 4 marks. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் டெஃபினட்டாக தெரியலனா இட்ஸ் பெட்டர் என்னென்னா நீங்கள் அதை எழுதாமல் விட்டுறது. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் 1 mark வரும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெயின்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 13 languagesல மெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும், இன்க்ளூடிங் அவர் மதர் டங், நம்ம தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த JW மெயின்ஸ் உங்களுக்கு யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஜேஇ அட்வான்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கண்டக்டட் ஒன்ஸ் இன் அ இயர். அது வந்து உங்களுக்கு டியூரிங் ஜூன் மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 2 இயர்ஸ். அண்ட் ஒன் மோர் மெயின் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்க்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கட்டாயம் எழுதியிருக்கணும். எழுதி 2,00,000 பேரில் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அட்வான்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும். அது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏன் அட்வான்ஸ் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐஐடிஸ் இருக்கு இல்லைங்களா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் எழுதினா தான் நீங்கள் ஐஐடிஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜாயிண்ட் அட்மிஷன் போர்டுன்னு இருக்குது. ஸோ இவங்க தான் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 hours பேட்டர்ன் இருக்கும் இல்லைங்களா? பட் உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 hours இருக்கும். இந்த சென்ஸ் மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 ஷிஃப்ட் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பற்றி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப பெரிய டஃப்பான எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. அதில் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் எந்த லெவலில் வரீங்க உங்களுக்கு அது தெரியும். நிறைய பேர் வந்து இது தெரியாமல் இல்லை இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு ட்ரையே கொடுக்க மாட்டோம். ஸோ டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லை இந்த கோர்ஸ் பற்றி மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை. ஸோ நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸுமே கொடுக்குறோம். நீங்கள் நேராக கூட வந்து விசிட் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் செஷனும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.